Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்கள் எல்லாரையும் என் விலாகில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரெட் புட்டிங் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை சேரும். என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக புரியும் கைஸ். ஸோ இந்த பிரெட் புட்டிங் பார்த்தீங்கன்னா எனி ஒகேஷன்ஸ், எனி ஃபங்க்ஷன், எனி டைம் இந்த பிரெட் புட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சூப்பரான பிரெட் புட்டிங்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இன்க்ரீடியன்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா முதல்ல நான் 1 லிட்டர் அளவு ஃப்ரெஷ் மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் 200 ml மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்படும். 3/4 கப் அளவு எங்களுக்கு கண்டஸ்டன்ட் மில்க் தேவைப்படும். ஸோ ஒரு 400 300 டின் ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேரமல் பவுடர் 2 பேக்கெட் எடுத்துக்கோங்க. கடைகள்லாம் இப்படி விற்கிறதுக்கு இருக்குது. ஸோ அது 2 பேக்கெட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஆல்மண்டை சாப் பண்ணி கொஞ்சம் ஆல்மண்ட் நட்ஸ் எடுத்துக்கோங்க. எனி பிரெட் டைப், இந்த பிரெட் தான் இல்லை இதுதான் எடுக்கணும்னு இல்லை, எனி பிரெட் டைப்ஸில் ஒரு 7 to 8 பீஸ் எடுத்துக்கோங்க. ரிக்வயர்ட் அமௌண்ட். இந்த பிரெட் புட்டின்காக நான் இப்படி ஒரு ட்ரே தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இது தான் எடுக்கணும்னு இல்லை, கேக் பேன், அப்படி இல்லாட்டி அலுமினியம் ஃபாயிலில் வரும் இல்லையா, கப்பு ஃபுட்டெல்லாம் ரெப் பண்ணுவோம், அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா கத்தரிக்கோல் வச்சு ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் இன்னும் ஒரு கட் போட்டுட்டு அந்த 2 பீஸ்லேயுமே இன்னும் 2 கட் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டி பீசஸாக எடுத்து ஒரு ட்ரேயில் அடுக்கி வச்சுக்கோங்க. ஃபுல் ப்ரெட்டாக கூட உங்களுக்கு செய்யலாம், அப்படி கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அழகாக கரண்டியால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக கலண்டு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சும்மா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அது என்ன பண்ணுன்னா ஒரு சூப்பரான கலர் வரும், அதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்மெல்லும் கொடுக்குங்க ஐஸ். அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் 1 லிட்டர் பாலை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா சூடாகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இடையில கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ ஃப்ளேமை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ப்ராசஸ்க்கு உங்களுக்கு அவ்வளோ நேரம் போகாது, மிச்சமே பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் தான் போகும். பட் ஃப்ளேமை பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் ஆவியெல்லாம் வார கட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு கண்டஸ்டன்ட் மில்க்கு சேர்த்துக்கோங்க. இது எப்படி பார்த்திங்கன்னா இனிப்பு உங்களுக்கு தேவையான மாதிரி இஷ்டமான மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். பட் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. லேட்டராக பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சுகரை விட கண்டஸ்டன்ட் மில்க் இனிப்பு கொஞ்சம் கூடவே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டஸ்டன்ட் மில்கை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கண்டஸ்டன்ட் மில்கை நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்து விட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர். இந்த பேக்கெட் உள்ளுக்கு இப்படி எங்களுக்கு ஒரு சுகர் சிரப்பும் ஒரு பவுடரும் கொடுத்துருப்பாங்க. சுகர் சிரப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம், பவுடரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சுகர் சிரப்பை நீங்கள் வேறு என்னத்துக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவுடரை பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட்டையுமே உடச்சி நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆக்சுவலாக இந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பட் நாங்கள் புடிங்கை எடுக்க போகிறதில்ல. இது நார்மலாக புடினுக்காக தான் இதை பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. பட் நாங்கள் புடிங் செய்ய போகிறதில்ல. நாங்கள் லிக்விட் தன்மையில் இருக்கும்போதே அதை நாங்கள் இறக்கிடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா கொதிச்சுட்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நான்ஸ்டாப்பாக கிண்டி விட்டுட்டே இருங்க.
ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா கொதிச்சுட்டு வரும். ஸோ 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான். ஸோ இது நல்லா கொதிச்சுட்டு வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் இறக்கிடுங்க. பட் இது ஆக்சுவலாக எங்களுக்கு சூடாக தான் தேவை, ஏன்னா சூடாக தான் நாங்கள் இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நல்லா சூடாக தான் இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி இது நல்லா கொதிச்சு இருக்கணும், அதை மட்டும் ஷுவர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நான் எடுத்து வச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை நான் இப்படி அழகாக லேயராக என்னோட ட்ரேயில் இந்த மாதிரி அழகாக அடுக்கி விட்டுட்டேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயரை அழகாக அடிக்கிட்டு இந்த மாதிரி கொதிக்க இருக்கணும். அப்போ தான் ப்ரெட் நல்லா ஊறி நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஃபுல்லாக நனைச்சி விட்டுடுங்க. நல்லா சோக் ஆகணும் ப்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி அழகாக உங்களோட ஃபர்ஸ்ட் லேயரை போட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட அடுத்த லேயரையும் அதே ப்ராசஸ் தான். அழகாக இந்த மாதிரி ப்ரெட்டை பீஸாக கட் பண்ணி அதை அழகாக லேயர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமுமே ப்ரெட் தேவைப்பட்டுச்சு, இன்னும் அதிகமான லேயர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கஸ்டர்ட் மிக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே அதிகமான லேயர்ஸ் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இதுக்கு ஒரு குவான்டிட்டி கணக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் இன்றைக்கி 2 லேயர்ஸ்க்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் உங்களுக்கு 3 to 4 லேயர்ஸ் கூட இதில் செஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த செகண்ட் லேயரை நான் ஃபுல்லாக அழகாக கஸ்டர்ட் மிக்சரால் காட் பண்ணி விட்டுட்டேன். காட் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பவுலில் என்னோடய ஃப்ரெஷ் க்ரீமும் அதோடைய ஒரு 1/4 கப் அளவு கண்டஸ்டன்ட் மில்கையும் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சாஃப்ரானு, அது இப்படி தான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்திருக்கும், நல்ல கலர் வந்திருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகரை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு 1/4 கப்பை விட அதிகமான சுகர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னும் இனிப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டஸ்டன்ட் மில்க் சேர்த்துக்குங்க. பட் பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு போதுமானதாக இருக்கும். நீங்கள் பார்த்து அதை அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இனிப்பு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சரை கடைசியாக நான் இதுக்கு மேலே கோட் பண்ணி விட போகிறேன் ஃபைனல் டச்சாக. நீங்கள் இன்னொரு 3rd லேயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டை இன்னொரு 3rd லேயர் பண்ணிவிட்டு இதே மாதிரி மேலே காட் பண்ணி விட்டுடுங்க அழகாக. அப்படியே கஸ்டர்ட் மிக்சர் பேலன்ஸ் ஆகிட்டுன்னா ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுடுங்க. அது உங்களுக்கு புடினா கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபைனல் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் தானே நட்ஸு, அதை சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அழகாக இந்த மாதிரி டிசைன் மாதிரி மேலே தூவி விட்டுக்க போகிறோம் அழகாக. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரைடு ஃப்ரூட்ஸு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இதை எவ்வளோ பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணாமலும் விட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டைமில் நீங்கள் இதை அழகாக டெக்கரேட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாஃப்ரான் மிக்ஸு பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதை அங்கே ட்ராப்ஸ் மாதிரி விட்டுட்டேன். பார்த்தா அது ஒரு அழகான டிசைனாக மாறி அழகாக வந்துடுச்சு. இது ஒரு சூப்பரான டெசர்ட் கைஸ். ஸோ ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இது ஒரு 7 to 8 hours நல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்கும் புட்டின். நீங்களே நம்ப மாட்டீங்க இவ்வளோ டேஸ்டியாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் வியந்து போகிற அளவுக்கு இது ஒரு டேஸ்டியான ஃபுட்டு. ஸோ எனக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். நான் வீட்டில் அடிக்கடி செய்வேன். அதனால் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெசர்ட்டை. வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்களும் வியந்து போவீங்க. அப்படி ஒரு டேஸ்டான ஃபுட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் நல்ல வீடியோஸோட நல்ல ரெசிபீஸோட நான் உங்களை சந்திப்பேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை until then take care. Bye bye.